हनुमत समेत रघुनंदन स्वामी नंदिदौ ब्रह्मा श्री श्रीनिवास स्वामी नंदिदौ रंगनायिका श्री रंगनाथ स्वामी नंदिदौ गोदानायिका रंगराज स्वामी नंदिदौ गुरुदेवनायिका रघुराज स्वामी नंदिदौ भक्तांजनेय योगांजनेय वेंकटेश्वर स्वामी नंदिदौ प्रसादकारूपिणः आलय श्रीकृष्णे हरिमस्वामी नंदिदौ सीता लक्ष्मण हनुमत समेत रघुनंदन स्वामी नंदिदौ श्री श्रीनिवास स्वामिनः रंगनायिका श्री रंगनाथ स्वामी नंदिदौ गोदानायिका श्री रंगराज स्वामिनः देवनायिका श्री चक्रराज स्वामिनः प्रसादकारूपिणः ओम शैलशालिने नमः पुष्पपूजयामि ओम कालस्वरूपिणे नमः गन्धं पूजयामि ओम विश्वरूपाय नमः आपुं पूजयामि ओम जगद्गुरुवे नमः पूजयामि ओम लक्ष्मीवरवक्षस्थले नमः वक्षस्थलं पूजयामि ओम चक्रावस्ताय नमः अस्तां पूजयामि ओम चतुर्बाहवे नमः बाहुं पूजयामि ओम श्रीकंठाय नमः कंठं पूजयामि ओम चंद्रमुखाय नमः मुखं पूजयामि ओम सत्यवासे नमः वक्त्रं पूजयामि ओम शीघ्राय नमः नासिकां पूजयामि ओम रवीन्द्रलोचनाय नमः नेत्र पूजयामि ओम स्तोत्राय नमः स्तोत्राय नमः ओम कमलनादाय नमः ओम वासुदेवाय नमः जनार्दनाय नमः ओम वसुदेवात्मजाय नमः ओम पुण्याय नमः ओम लीलावांश विग्रहाय नमः ओम श्रीवत्सकर्तवाय नमः ओम यशोधवत्सलाय नमः ओम मलये नमः ओम चतुर्भुज चक्रसे सारं विरासङ्करकम्बुदाय नमः ओम देवकीनाथनाय नमः ओम श्रीयाय नमः ओम नन्दगोप्रियानाय ओम यमुनावेगहंत्वारे नमः ओम भरभद्रवाजाय नमः ओम भूताजीवनवजाराय नमः ओम सड़काधरवंदनाय नमः ओम नंद्रवंदिते नमः ओम सच्चिदानंद विग्रहाय नमः ओम नमनीकलिप्तंकाय नमः ओम नमनीनराय नमः ओम मनकाय नमः ओम नमनीयने नमः ओम जनार्दये नमः ओम सुखामवप्तिये नमः ओम गोविंदाय नमः ओम योगीनां नमः ओम वसुरपदराय नमः ओम अनंताय नमः ओम दीर्घासुर पंचनाय नमः ओम त्रिवर्धाय नमः ओम यमुनावज्जना ओम गोपालाय नमः ओम सर्वबालकाय नमः ओम अजाय नमः ओम निरंजनाय नमः ओम कामजनकाय नमः ओम कंजलोचनाय नमः ओम मधुग्ने नमः ओम मधुरानादाय नमः ओम द्वारकानादाय नमः ओम परिणे नमः ओम वृंदावन संजन संघ ओम विद्याय नमः ओम शतबोधप्रदाय नमः ओम श्रद्धाय नमः ओम विद्ये नमः ओम श्रद्धे नमः ओम परमात्माय नमः ओम वाचवे नमः ओम पद्मालाय नमः ओम पद्माय नमः ओम यशये नमः ओम सम्मान स्वाहाय नमः ओम सदाय नमः ओम सुदाय नमः नाराय नमः ओम देव्ये नमः ओम पद्मन्ये नमः ओम पद्मनिन्ये नमः ओम पुण्यगंगाय नमः ओम सुप्रसन्नाय नमः ओम सदासत्ताय नमः ओम प्रभाय नमः
ஸ்ரீ சத்யநாராயண விரத மகாத்மியம் முதல் அத்தியாயம். ஓர் புண்ணிய காலமாகிய நன்னாளில் சோனகாதி மகர்ஷிகள் நைமிஷாரண்ய வனத்தை அடைந்து அங்கு வீற்றீரான் என்ற சுதபுராணிகரை நோக்கி நமஸ்கரித்து, ஓ மகாத்மாவே, பூலோகத்தில் ஜன்மித்த ஓர் மனுஷன் தான் கோரிய தனம், தானியம், பசுபுத்திர ஸ்வர்க மோட்சம் முதலாகிய நற்பலன்களை அடைய வேண்டுமானால் எவ்விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனாக சித்தி அடையலாம். அதை எங்களுக்கு தயவு கூர்ந்து திருவருள் நலம் தர வேண்டும் என கேட்கிறார்கள். இன்னும் சுதபுராணிகர் ரிஷிகணங்களை நோக்கி, ஓர் ரிஷீஸ்வரர்களே, மேற்சொல்லிய விரதத்தை கொண்டு எவரால் அனுஷ்டிக்கப்பட்டதோ அதை சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தனர். மாதம் மும்மாறி பெய்து நாடெங்கும் செழித்தோங்கி ரமணீயமானதாகிய காசி பட்டணத்தில் விசேஷ தரித்திரவானாகிய ஒரு பிராமணன் இருந்தான். அன்னவன் பசியின் முழுமையால் நெறிந்து பிரதிதினம் பூமியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த ஏழை பிராமணனை நோக்கி, ஏழை பங்காளனும் பிராமண வாத்சல்யகரான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிழப்பிராமண வேடம் கொண்டு அந்த மூணாவது அத்தியாயம். சௌனகாதி முனிகளை இன்னும் சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சௌனகாதிகளுக்கு சுதபுராணிகர் சொல்லுகிறார். பூர்வ காலத்தில் ஜிதேந்திரியனும் சத்தியவாக்குடையவனுமாகிய உள்முகன் என்னும் ஒரு அரசன் இருந்தான். அவ்வரசன் பிரதி தினமும் தேவாலயத்திற்கு போய் தரிசித்து அங்குள்ள நாலாவது அத்தியாயம். அப்படி தமது நகரத்தை நாடி புறப்பட்டு தமது பொருள்களை கப்பலில் பத்திரப்படுத்தி கொண்டு சில பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து போகும்போது ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி திருக்கண்ட வேடதாரியாக வைஷ்யர்களை பார்த்து, அப்பா, நீங்கள் ஏன் ஒருவாறு பாடி முகத்துடன் இருக்கிறீர்கள்? இப்போது கப்பலில் என்னென்ன பொருள்கள் இருக்கிறது என்று கேட்டார். அதையும் சந்தோஷப்பட்டு காவல்காரனை அனுப்பி விட்டு அதிவேகமாக சத்யநாராயண பூஜையை செய்து முடித்து கொண்டு தனது புத்திரி கலாவதியை துறைமுகத்திற்கு போக அழைத்தாள். கலாவதி அதிக ஆவலுடன் புறப்பட எண்ணியவளாய் அக்ஷணமே தானும் சத்யநாராயண பூஜையை செய்து முடித்து துறைமுகம் போகும் அவசரத்தினால்
பூஜையில் பிரசாதம் மருந்து மறந்தவளாய் தன் தாயாருடன் கூடி துறைமுகம் சென்று இந்த பிரகாரம் விவரமாக சத்யநாராயண விரதத்தை சுத்தபுராணிகரால் சொல்ல சௌனகாதி ரிஷிகள் மிகுந்த சந்தோஷத்துடன் கேட்டு ஆனந்த பரவசங்களாய் மறுபடியும் சுத்தபுராணிகரை பார்த்து, ஓ மகாத்மா, இன்னும் இந்த விரதத்தை யாரால் வெட்டிக்கப்பட்டதோ அதையும் சொல்லி அருள வேண்டும் என்று கேட்டனர். परमं पदकं ददा विप्रयः निरीवसच्चुरादधं तत्विप्रासो पन्यको जागृभागं तत्त्वमन्ददे विष्णोरित्परमं पदं पर्याप्य अनन्तराय सर्वत् मोदिरात्रोत्तममुखद्भवति सर्वज्जाचै सर्वचिते मेदेनाप्नोति सर्वं जयति।